ஹாய்ஸ் நான் ஜிசோனா. இன்னைக்கு நம்ம இத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமேஸ்வரத்துல +2 படிக்கிற மாணவியின் மீது ஒரு தலை காதல் காரணத்தினால, அதே பகுதியை சேர்ந்த ஒரு இளைஞர் அந்த மாணவிய குத்தி கொன்றுருக்காரு. என்ன நடந்துச்சு? இந்த சம்பவம் எப்போ நடந்துச்சு? அது மட்டும் இல்லாம அந்த இளைஞர காவல்துறை அதிகாரிகள் பிடிச்சாங்களா? பிடிச்சு என்ன ஆக்ஷன் எடுக்குறாங்க? இதெல்லாம் பத்தி தான் ஃபுல் டீட்டெயிலா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா, தாராளமா கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ட பார்த்துட்டு நாங்க நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் பெஸ்ட்டா எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த பெண்ணு யாரு? ராமேஸ்வரத்துல கரெக்ட்டா எந்த பகுதியை சேர்ந்தவங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அதாவது ராமேஸ்வரத்துக்கு அருகே சேரங்கோட்டை பகுதியை சேர்ந்த அவங்க அப்பா பேர் வந்து மாரியப்பன். இவங்களுக்கு 2 மகள் இருக்கிறாங்க. மூத்த மகள் பேரு சாலினி. சரியா? 2ஆம் மகள் வந்து ஒரு சின்ன பொண்ணு. 2 பேருமே ஸ்கூல் தான் படிக்கிறாங்க. அப்ப என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் அதாவது சில நாட்களுக்கு முன்னாடி, சில மாதங்களுக்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இந்த சாலினி என்கின்ற பெண் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, +2 படிக்கிறாங்க. ஸ்கூலுக்கு போறாங்க. ஸ்கூல் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப தூரம் கிடையாது. பக்கத்துல தான். கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிக்குது. ஸ்கூல் பேர் அப்படின்னு பார்க்கும்போது, அரசு பெண்கள் உயர்நிலைப் பள்ளி. சரியா? அங்க தான் +2 படிச்சுட்டு வருது இந்த சாலினி என்கின்ற பெண். அப்ப என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே பகுதியை சேர்ந்த முனிராஜ். அந்த முனிராஜுக்கு வந்து கிட்டத்தட்ட 21 வயசு ஆகுது. அப்போ அவரு வந்து என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாலினிய ஒரே டார்ச்சர் பண்ணிட்டே இருந்திருக்காரு. போற வழி எல்லாமே வந்து, "நீ என்ன லவ் பண்ணு, நீ என்ன லவ் பண்ணு, நான் உன்ன லவ் பண்றேன்." அப்படிங்கிற மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் டார்ச்சர் பண்ணியிருக்கிறாரு. அப்ப என்ன பண்ணுது, இந்த சாலினி என்கின்ற பெண்ணு அவங்க அப்பா மீனவர் குடும்பத்தை சேர்ந்தவங்க. சரியா? அவங்க ஃபேமிலியே மீனவர் குடும்பத்தை சேர்ந்தவங்க. டைரக்ட்டா அவங்க அப்பா கிட்ட போய் சொல்றாங்க. "அப்பா, அப்பா எனக்கு வந்து ஒரே டார்ச்சலா இருக்குது. இந்த பக்கத்தை சேர்ந்த முனிராஜ் என்கின்ற நபர் வந்து என்ன ஸ்கூலுக்கு போற வழியிலயும், வர வழியிலயும் என்ன லவ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க." அப்படிங்கிற மாதிரி யார் சொல்றாங்க? இந்த சாலினி என்கின்ற பெண் வந்து அவங்க அப்பா கிட்ட போய் சொல்றாங்க. சரியா? அதே மாதிரி அவங்க அப்பா மாரியப்பன் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா இந்த முனிராஜ் வீட்டுக்கு போயி கண்டிச்சிருக்கிறாரு. அதாவது உங்க பையன் வந்து எங்க பொண்ண வந்து ஃபாலோ பண்றாரு. ஃபாலோ பண்ணது மட்டும் இல்லாம லவ் டார்ச்சர் பண்றாங்க. என் பொண்ணு ஸ்கூல் படிச்சுட்டு ஸ்கூலுக்கும் போயிட்டு வர முடியல, ஸ்கூலுக்கும் போக முடியல அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா வந்து வீட்ல போய் சொல்லியிருக்காரு, கண்டிச்சிருக்கிறாரு. சரியா? இது வந்து கிட்டத்தட்ட ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி நடந்தது. சரியா? நடந்ததுக்கு அப்புறம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி கண்டிச்சாச்சு. இந்த பையன் நீ ஃபாலோ பண்ண மாட்டான். அப்படிங்கிற மாதிரி இவங்க பேரண்ட்ஸும் வந்து விட்டுட்டாங்க அப்படியே. சரியா? சாதாரணமா விட்டுட்டாங்க. இனி எதுவுமே நடக்காது. வீட்ல தான் சொல்லியாச்சுல அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரும்பியும் இன்னைக்கு நவம்பர் 19ஆம் தேதி இந்த சாலினி என்கின்ற பெண் வந்து வழக்கம் போல அவங்க வந்து ஸ்கூலுக்கு போறாங்க. சரியா? அப்போ ஏற்கனவே ஷாலினியோட அப்பா வந்து அந்த பையன் வீட்ல போய் கண்டிச்சிருக்கிறாங்க. இதுதான் அந்த பையனுக்கு வந்து கோபத்த ரொம்பவே தூண்டுச்சு. சரியா? ஏற்கனவே அந்த பையன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே அலாட்டா எடுத்துட்டு வந்திருக்கான். கத்தியிலருந்து எல்லாமே மறைச்சு கொண்டு வந்திருக்கான். இன்னைக்கு இந்த பொண்ணுகிட்ட முடிவா கேட்கணும். இல்லன்னா நம்ம அந்த பொண்ண வந்து முடிச்சிரணும். அப்படிங்கிற மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி வந்திருக்கான். அப்ப என்ன பண்றான், இந்த முனிராஜ் என்கின்ற இளைஞர் வந்து மறுபடியும் ஸ்கூலுக்கு போற ஷாலினி கிட்ட போய் வழிமறைச்சு, "நீ என்ன லவ் பண்றியா? இல்லையா? நீ சொல்லு." அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கான். சரியா? ரொம்ப வற்புறுத்தி கேட்டிருக்கான். அதுக்கு ஷாலினி வந்து என்ன சொல்லியிருக்கான்னா, "உன்ன என்னால லவ் பண்ண முடியாது. நான் ஸ்கூலுக்கு போணும். நீ விடு." அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணும் சொல்லியிருக்கான். சரியா? அதுக்கு இவன் மறுபடியும் கேட்டிருக்கான். இந்த முனிராஜ் என்கின்ற இளைஞர் வந்து மறுபடியும் கேட்டிருக்கான். "என்ன லவ் பண்ணு, என்ன லவ் பண்ணு. லவ் பண்ண மாட்டியா?" அப்படிங்கிற மாரி கேட்டிருக்கான். அதுக்கு அந்த பொண்ணு வந்து ஒரே முடிவாதம்ன்னு சொல்லிட்டு, "நான் உன்ன லவ் பண்ண முடியாது." அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கு. சரியா? சொன்னதுக்கு அப்புறம் வந்து ஸ்கூலுக்கு போலான்னு சொல்லிட்டு வழி விட்டு சொல்லும்போது, உடனே இந்த முனிராஜ் என்கின்ற இளைஞர் அவனுக்கு பின்னாடி சரியா? முதுகுக்கு பின்னாடி வச்சிருந்த கத்திய எடுத்து டைரக்ட்டா அது ஷாலினிய
குத்துன்னு குத்தியிருக்கான். குத்துனது எந்த பக்கம் ஒரு குத்து கிடையாது. எங்கெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வயிற்று பகுதியில, மார்பு பகுதியில இப்படி பல உடம்புல பல இடங்கள்ல வந்து குத்தியிருக்கான். குத்துனது மட்டும் இல்லாம, "நீ என்ன லவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டல்ல" அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணியிருக்கான், சொல்லி குத்தியிருக்கான். சரியா? உடனே அந்த சாலி என்கின்ற பெண் வந்து சம்பவ இடத்திலேயே துடிதுடிச்சு உயிர் இழந்துட்டாங்க. சரியா? அக்கம் பக்கத்தினர்கள் பார்த்துட்டு ரொம்பவே கோவப்பட்டாங்க. இப்படி ஒரு இளைஞர் இந்த மாதிரி குத்துவானா, அவன புடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க. பட் அவன் வந்து தப்பிச்சு ஓடிட்டான். உடனே அக்கம் பக்கத்தினர்கள் வந்து போலீஸ் அதிகாரிக்கு தகவல் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஆம்புலன்ஸுக்கும் தகவல் சொல்றாங்க. உடனே ஸ்பாட்டுக்கு போலீஸ் அதிகாரிகள் வந்தாங்க. எ எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமேஸ்வரம் ஹார்பர் போலீஸ் உடனடியா வந்து சம்பவ இடத்துல அந்த உடல கைப்பற்றி டைரக்ட்டா ஆம்புலன்ஸ்ல ஏத்தி என்ன நடந்து எல்லா டீட்டெயிலா கேட்டு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில கொண்டு அட்மிட் பண்ணாங்க. அங்க போய் செக் பண்ணி பார்க்கும்போது, டாக்டர் வந்து ஆல்ரெடி இந்த பொண்ணு இறந்துட்டு அப்படிங்கிற மாதிரி டாக்டர் வந்து சொன்னாங்க. இத கேட்டு உறவினர்கள், அவங்க அம்மா, அப்பா, அது மட்டும் இல்லாம அவங்க தங்கை எல்லாருமே கதறி கதறி அழுதாங்க. என் பொண்ணுக்கு இந்த மாதிரி சம்பவம் நேரிட்டது. என்னால தாங்க முடியல. அப்படிங்கிற மாதிரி கதறி கதறி அழுறாங்க. அது மட்டும் இல்லாம, இது வந்து ரொம்ப இஷ்யூ ஆக ஆரம்பிச்சுடுச்சு. தமிழ்நாட்டு அளவுல ஏன் ரொம்பவே இந்த இப்படி ஒரு ஸ்கூலுக்கு படிக்க போகும் பெண்ண வந்து, இந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு இல்லாம ஒரு இளைஞர் குத்தி கொன்னுருக்கான். அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே பேசப்பட்டுச்சு. உடனடியாக போலீஸ் அதிகாரிகள் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இளைஞர தேடி புடிச்சு என்ன பண்றாங்க, கைது பண்ணிட்டாங்க. சரியா? கைது பண்ணிட்டு அந்த இளைஞர் மீது கொலை வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாம ஷாலினியோட உறவினர்கள் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு முன்னாடி நின்னுட்டு போராட்டம் பண்ணாங்க. அவங்களுடைய உறவினர்கள் எல்லாருமே சேர்ந்து, "என்னுடைய பெண்ணோட உடல நாங்க வந்து வாங்க மாட்டோம். அந்த பையனுக்கு தக்க தண்டனை வந்து குடுக்கணும். அது மட்டும் இல்லாம இத குடுக்க தண்டனை பார்த்துட்டு இதுவரைக்குமே யாருமே இப்படி இந்த மாதிரி சம்பவத்த பண்ணவே கூடாது." அப்படிங்கிற மாதிரி அவங்க உறவினர்கள் வந்து கோரிக்கை வைக்கிறாங்க. அவங்களுடைய கதறல் வீடியோ கூட இணையத்துல ரொம்பவே வைரல் ஆச்சு. "என்னுடைய பொண்ணு இறந்துட்டா, அவன விடக்கூடாது, அவன கொல்லணும்." அப்படிங்கிற மாதிரி அவங்க ஆதங்கத்துல பேசுறது, இது எல்லாமே வந்து ரொம்பவே பரபரப்பா பேசப்படுது. உடனடியாக அங்க வந்து சாலை மறியல் போட்டு போராட்டம் பண்ணாங்கல்ல, உடனடியாக போலீஸ் அதிகாரிகள் ஸ்பாட்ல வந்து என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை நடத்துனாங்க. சரி, இருந்தாலும் அவங்களுடைய குடும்பத்தினர்கள் நியாயம் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி போராட்டம் பண்றாங்க. ஊர் மக்களும் வந்து சப்போர்ட் பண்றாங்க. உறவினர்கள் எல்லாருமே சேர்ந்து இந்த பெண்ணுக்காக வந்து போராட்டம் பண்ணிட்டு வராங்க. சரி, இந்த வீடியோ பார்க்குற நீங்க இந்த பெண்ணுக்கு நடந்த சோகத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்த வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். பாய்.